السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر أو كما قال عليه الصلاة والسلام. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான நல்லதொரு வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அங்கிற்குரிய சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தில் நாம் எதையெல்லாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கிறோமோ, உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் கொள்கை கோட்பாடுகள், வணக்க வழிபாடுகள், மார்க்க சட்டதிட்டங்கள் உள்ளிட்ட அம்சங்களை அறிந்து கொள்வது எந்த அளவிற்கு அவசியம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ, அந்த வரிசையில் ஒரு சமுதாயம் அடிமைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறது என்று சொன்னால், அது போன்ற சந்தர்ப்பங்களில் அந்த சமுதாயத்தை அந்த அடிமை தலையிலிருந்து மீட்பதற்காக பாடுபடுவதும் முயற்சி செய்வதும் உழைப்பதும் மார்க்கத்தில் உள்ள முக்கியமான ஒரு அம்சம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தொழுகையை நிறைவேற்றுவதால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். நோன்பு நோற்பதால் நமக்கு அல்லாஹ்விடம் நன்மை கிடைக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது உள்ளிட்ட வணக்க வழிபாடுகளால் நமக்கு அல்லாஹ்விடம் நன்மை கிடைக்கும் என்பதை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த நன்மையை பெறுவதற்காக முயற்சிக்கிறோம். அதே போன்று ஒரு சமுதாயத்துடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, உணர்வுகள் நசுக்கப்படுகின்றன, ஆளும் வர்க்கத்தால் அந்த சமுதாயம் அழித்தொழிக்கப்படுவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது அதற்கு எதிராக களமாடுவதும் இஸ்லாத்தில் நன்மைக்குரிய செயலாக, அல்லாஹ்வுடைய கட்டளையாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான சில செய்திகளைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக மீண்டும் ஒரு சுதந்திர போர் என்ற தலைப்பின் கீழ் சில சுருக்கமான செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, முதலில் இது போன்ற முயற்சிகளை செய்வதும் நன்மையே என்பதை மார்க்க ரீதியாக நாம் எப்படி அறிந்து கொள்வது? திருக்குர்ஆனும் ஹதீஸும் தான் அதற்கு ஆதாரங்களாக இருக்கின்றன. திருக்குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 105வது வசனம், 7வது அத்தியாயம் 134வது வசனம், 20வது அத்தியாயம் 47வது வசனம், 26வது அத்தியாயம் 17வது வசனம், 26வது அத்தியாயம் 22வது வசனம், 44வது அத்தியாயம் 18வது வசனம். இங்கெல்லாம் அல்லாஹ் ஒரு முக்கியமான தகவலை நமக்கு சொல்லுகிறார். அது என்ன தகவல் என்று சொன்னால், ஒரு சமுதாயத்தை ஒரு அநியாயக்கார அரசன் அடிமைப்படுத்தும் பொழுது அந்த சமுதாயத்தை அவனுடைய அந்த அநியாய பிடியிலிருந்து மீட்பதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முயற்சித்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபிமார்களுடைய வருகை வெறும் சத்தியத்தை, மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது, ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லவா? அந்த வரிசையில் அந்த இறை தூதர் வாழும் காலத்தில் மக்களை யாராவது ஒரு அநியாயக்கார ஆட்சியாளன்
அடிமைப்படுத்தி அவர்களை சித்திரவதைக்குள்ளாக்கி கொண்டிருந்தால் அவர்களை அந்த நெருக்கடியிலிருந்து மீட்பதும் அந்த இறை தூதருடைய வேலை என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களில் சொல்லி காட்டுகிறார். ஃபிரௌன் என்ற கொடியவன் பனு இஸ்ரவேல் சமூக மக்களை தன்னுடைய அடிமைகளாக நடத்தி கொண்டிருந்தான். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்களை அந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து மீட்பதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் முயற்சித்ததை இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அரிசில் மஅனா பனி இஸ்ராயில் என்ற வாசகம், அரிசில் மழிய பனி இஸ்ராயில் என்ற வாசகம், இது நமக்கு இந்த போராட்டத்தின் அவசியத்தை எடுத்து சொல்லுகிறது. அந்த இறை தூதர்கள் பனு இஸ்ரவேலர்களை எங்களுடன் அனுப்பிவிடு, நீ சித்திரவதை செஞ்சதெல்லாம் போதும், அவர்களை உன்னுடைய அடிமை தலையிலிருந்து மீட்டு எங்களுடன் ஒப்படைத்து விடு, நாங்கள் அவர்களை அழைத்து செல்கிறோம் என்று இந்த 2 இறை தூதர்களும் ஃபிரௌனிடம் போராடியதை அல்லாஹ் குர்ஆனிலே எடுத்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த தகவலுக்கும் நம்முடைய தலைப்பிற்கும் என்ன சம்பந்தம்? அன்பானவர்களே, இந்தியா விடுதலை பெற்று 79 ஆண்டுகள் இன்றோடு நிறைவடைகின்றன. நாளை 80வது சுதந்திர இந்தியாவில் நாம் எல்லாம் காலடி எடுத்து வைக்க போகிறோம் என்று பெருமிதத்தோடு செய்திகள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் சுதந்திர இந்தியாவில் இன்னமும் அடிமைகளாகவே ஒரு சமுதாயம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது தொடர்பான சில விழிப்புணர்வு தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசிய தேவையாக இருக்கிறது. அன்பானவர்களே, எப்படி ஒரு அடிமை சமுதாயத்தை பாதுகாப்பது மார்க்கத்தில் நன்மைக்குரிய செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்றி அடிமைகளாக நெருக்கடியில் வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தங்களை தாங்களே மீட்டுக் கொள்வதற்காக ஒரு சுதந்திர போரை நடத்த வேண்டிய, ஒரு உரிமை போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் ஒட்டுமொத்த இந்திய அளவில் இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கல்வி, அரசியல், சமூகம், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் குறிவைத்து கருவறுக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும்? எத்தனை முஸ்லிம்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள்? பலர் இதை பற்றியெல்லாம் பேசுவதே தவறு என்று சொல்லுகிறார்கள். நாம் அல்லாஹ்விடம் கேட்கணும், அரசாங்கத்துக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்களா? ஃபிரௌனிடம் சென்று அந்த சமூக மக்களை எங்களோடு அனுப்பிவிடு என்று கேட்டார்களா? அப்படி அவர்கள் செய்ததை அல்லாஹ் குர்ஆனிலும் எடுத்து சொல்லுகிறானே. நம்ம குறிப்பிட்ட இத்தனை வசனங்களில் அல்லாஹ் மிக அழகாக எடுத்து சொல்லுகிறானே. அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், முயற்சி நம் தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். இதை புரியாதவர்கள் பல சந்தர்ப்பங்களில் குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய உணர்வுகள் உதாசீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாம் எதை சாப்பிட வேண்டும் என்பதை எவனோ முடிவு செய்ய ஆசைப்படுகிறான். நாம் எதை உடுத்த வேண்டும் என்பதை எவனோ முடிவு செய்வேன் என்று சொல்லுகிறான். நம்முடைய குடியிருப்புகள் எந்த தகவலும் இன்றி இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்றன. அரசு வேலை வாய்ப்புகளில் இஸ்லாமிய சமூகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல இடங்களில் வேலை வாய்ப்புக்கான இடஒதுக்கீடு என்பது ஏற்றளவில் இருக்கிறது. அதற்காகவும் போராட வேண்டிய சூழல். இதையெல்லாம் ஒன்றுமே தெரியாதவர்களாக இஸ்லாமிய சமூகத்தின் பெரும்பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எடுத்து சொன்னால் நமக்கு என்னங்க இந்த நாட்டில் உரிமை இருக்குது? இது ஹிந்துஸ்தான், இது இந்துக்களுக்கான நாடு என்று முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய அவலம். நியாயமா நம்ம எல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறோம். என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட தெரியாத ஒரு அவலம் இஸ்லாமிய சமூகத்தை சூழ்ந்திருக்கிறது. நாமளே இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க, நாமே பாகிஸ்தானுக்கு போகணுங்கிற அறிவு கூட இல்லாமல் இது ஹிந்துஸ்தான், அதனால அவங்களை அனுசரிச்சுதாங்க நாம வாழணும், மனிதாபிமான விஷயத்தில் அனுசரித்து வாழ வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நம்முடைய உரிமைகளை கூட அவர்கள் காலில் போட்டு மிதிப்பார்கள். அப்பொழுதும் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் அவர் தன்மானத்தை, சுயமரியாதையை இழந்துவிட்டு வாழ்கிறார் என்பதுதானே பொருள். அன்பானவர்களே, நமக்கெல்லாம் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்திற்கு நாம் சொல்லுகிறோம், நாம்
முழு உரிமை படைத்தவர்கள். எப்படியெல்லாம் நம்முடைய உரிமை இங்கே நிலைநாட்டப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது, எந்த அளவிற்கு நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது. சாதாரணமா சொல்றோம்ல, அகண்ட பாரதம், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக குடியரசு நாடு இந்தியா என்று சொல்லுகிறார்களே, இந்த அகண்ட பாரதத்தை, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக குடியரசை உருவாக்கியதில் 85% பங்கு முஸ்லிம்களாகிய நம்முடைய அப்பன் பாட்டன்மார்களுக்கு உண்டு என்பதை இந்த இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த அகண்ட பாரதம் இருக்கிறது அல்லவா, இது இப்படி ஒரு நாடாக இல்லை. பல நாடுகளாக, பல சிற்றரசுகளாக, கூறுகளாக இருந்த ஒரு நிலப்பரப்பு. எப்பொழுது இந்தியாவை முஸ்லிம்கள் ஆள துவங்கினார்களோ, சமஸ்தானங்களாக இருந்தவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நாடாக, முழுமை பெற்ற ஒரு பாரதமாக உருவாக்கினார்கள். 85% முஸ்லிம்கள் உருவாக்கியது. அதை தொடர்ந்து இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் மீதமுள்ள 10% ஒருங்கிணைத்து 95% ஆக்கினார்கள். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு மீதம் இருந்த 5% ஒருங்கிணைக்கப்பட்ட அகண்ட பாரதமாக இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா இருக்கிறது. அன்பானவர்களே, 85% நாட்டின் உருவாக்க பங்களிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வஞ்சிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதை கவனத்தில் கொள்ளாமல் நமக்கு என்ன உரிமை இருக்குன்னு பேசக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலையை நாம் கவலையோடு பார்க்க வேண்டிய சூழல். அன்பானவர்களே, ஒரு நாட்டை உருவாக்கியவனை விட அந்த நாட்டில் வேறு யாருக்கு உரிமை இருக்க முடியும்? ஒரு நாட்டை ஒருங்கிணைத்தவனை விட அந்த நாட்டில் உரிமை கொண்டாட தகுதியானவன் வேறு யார் இருக்க முடியும்? இதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பாலானவர்களுடைய நிலை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஆளும் வர்க்கத்தினரும், அரசு அதிகாரிகளும், அரசியல்வாதிகளும் தொடர்ந்து நம்மை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாமே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். எப்படியெல்லாம் புறக்கணிக்கிறார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த தனியார் தொலைக்காட்சிகள் வருவதற்கு முன்பாக சென்னை தொலைக்காட்சி என்றும், தூர்தர்ஷன் என்ற மத்திய அரசுக்கு சொந்தமான தொலைக்காட்சி, இதைத்தான் மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். மத்திய அரசுக்கு சொந்தமான அந்த தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில மாவீரன் திப்பு சுல்தான் என்ற ஒரு தொடர், ஒரு சீரியல் மாதிரி ஒளிபரப்பப்பட்டது. திப்பு சுல்தானுடைய வரலாறுகள் சம்பந்தமாக கொஞ்சம் அந்த சினிமாவுக்கு, நாடகத்துக்கு ஏற்றாறு மாதிரி கூட்டி குறைச்சு. வருத்தம் என்ன தெரியுமா? அந்த தொடர் ஒளிபரப்பப்படும் பொழுதெல்லாம், அந்த தொடர் ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பாகவே இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய அனைத்து தகவல்களும் கற்பனையே என்று போடுவார்கள். திப்பு சுல்தான் என்கிற கதாபாத்திரம் கற்பனை, திப்பு சுல்தான் தொடர்பாக சொல்லப்படும் தகவல்கள் கற்பனை. எப்படி சில விளம்பரங்கள்ல போடுவாங்க பாத்தீங்களா, இந்த நிகழ்ச்சி விளம்பரதாரருடையது, இதை ஒளிபரப்பக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க வெறும் ஸ்லாட் எடுத்தாங்கன்னா ஒளிபரப்புவோம், அவ்வளவுதான், மற்றபடி எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சில விளம்பரங்களுக்கு போடக்கூடிய நிலையை ஒரு வரலாற்று தொடரை ஒளிபரப்பும் பொழுது, ஒளிபரப்புவதற்கு முன்பாகவே இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய அனைத்து தகவல்களும் கற்பனையே. திப்பு சுல்தான் என்பவன் மைசூரை ஆண்டவன் என்பது, ஆட்சி செய்தான் என்பது கற்பனையா? அவனுடைய ஆட்சி தமிழகத்திலும் ஸ்ரீரங்கப்பட்டினம் வரை பரவி இருந்தது என்பதற்கு அடையாளமாக திண்டுக்கல் உள்ளிட்ட பல பகுதிகளில் கோட்டைகள் கட்டப்பட்டிருந்தன என்பது கற்பனையா? மருது சகோதரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சின்ன மருது, பெரிய மருது ஆங்கிலேயர்களால் விரட்டப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் திப்பு சுல்தானிடம் அடைக்கலம் தேடி ஓடினார்கள். அவர்களுக்கு திப்பு சுல்தான் அடைக்கலம் கொடுத்தார் என்பது கற்பனையா? வீரமங்கை வேலு நாச்சியார் பிரிட்டிஷ்காரர்களால் விரட்டப்படுகிறார். அந்த நேரத்தில் அடைக்கலம் தேடி மாவீரன் திப்பு சுல்தானிடம் அடைக்கலம் புகுகிறார். இது கற்பனையா? எத்தனை இஸ்லாமியர்கள் இதை பற்றி எல்லாம் யோசித்திருப்போம். திப்பு சுல்தான் என்கிற கதாபாத்திரம் கற்பனை என்றால், வீரமங்கை வேலு நாச்சியார் என்கிற கதாபாத்திரம் கற்பனை. அவரை ஆங்கிலேயர்கள் விரட்டியது கற்பனை. மருது சகோதரர்கள் தமிழகத்தை ஆண்டார்கள் என்பது கற்பனை. அவர்களுக்கு திப்பு சுல்தான் அடைக்கலம் கொடுத்தார் என்பதும் கற்பனை. அப்படித்தான் ஆகும். அன்பானவர்களே,
கத்தியும் கம்பம் வச்சு போராடி கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் ஆயுதங்களை நவீனப்படுத்திய திப்பு சுல்தான் ஹைதர் அலி வரலாறுகள் எல்லாம் கற்பனை என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? இஸ்லாமியர்கள் என்கிற ஒரு குடிமக்களே இந்த நாட்டை பொறுத்தவரை கற்பனை என்று சொல்லுகிறார்கள். இதை கூட இஸ்லாமிய சமூகம் விளங்காமல் இருக்கிறது. எந்த சீட்டு கம்பெனியில பணம் கட்டி ஏமாறலாம், எவங்கிட்ட வியாபாரத்தை முதலீடு செஞ்சு நட்டம் அடையலாம், எந்த சினிமா புதுசா வெளியாகுது முதல் காட்சி போய் பார்க்கலாம். இஸ்லாமிய சமூகத்துடைய இளைஞர்களுடைய நிலை, நாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வஞ்சனையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள என்ன வழி என்பதை யோசிப்பதில்லை என்பதல்ல, யோசிக்கிறதுக்கு நேரம் கூட இல்லை. 1997 தமிழகம் இந்திய சுதந்திர பொன் விழா ஆண்டு, அதாவது இந்தியா விடுதலை பெற்று 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்பதை நினைவு கூறும் விதமாக நாடு முழுவதும் சுதந்திர தின பொன் விழா கொண்டாட்டங்கள் களை கட்டுகின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழக அரசு சார்பில் சென்னையில் இந்திய சுதந்திர தின 50வது ஆண்டு நிறைவு விழா பொன் விழா கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. அதன் ஒரு பகுதியாக சுதந்திர தின கண்காட்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்திய விடுதலைக்காக நடைபெற்ற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்னென்ன, யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள், யார் யாரெல்லாம் உயிர் நீத்தார்கள், யார் யாரெல்லாம் பொருளாதார உதவி செய்தார்கள், யார் யாருடைய தியாகம் எந்தெந்த அளவிற்கு இருந்தது என்பதையெல்லாம் விளக்கும் விதமாக ஒரு கண்காட்சி தமிழக அரசால், அப்பொழுது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் கலைஞர் கருணாநிதியால் ஏற்பாடு செய்யப்படுகிறது. வருத்தம் என்ன தெரியுமா? அந்த கண்காட்சியில் தியாகம் செய்தவர்களுடைய பெயர் பட்டியலில், உயிர் நீத்தவர்களுடைய பெயர் பட்டியலில், பொருளாதாரம் கொடுத்து உதவியவர்களுடைய பெயர் பட்டியலில் ஒரே ஒரு முஸ்லிம் பெயர் கூட இடம்பெறவில்லை. எந்த திமுக வந்துட்டா இஸ்லாமியர்கள் அப்படியே பாதுகாக்கிறோம் நினைக்கிறாங்களோ, எந்த அதிமுக வந்துட்டா இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம் நினைக்கிறாங்களோ, எந்த காங்கிரஸ் வந்துட்டா இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பே இல்லைன்னு நினைக்கிறாங்களோ, இவர்கள் எல்லாம் செய்த வேலை. அந்த நேரத்தில் அதிமுக இருந்தா அவங்களும் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க, காங்கிரஸ் இருந்தா அவங்களும் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. இதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரே ஒரு முஸ்லிம் பெயர் கூட இடம்பெறவில்லை. கோட்டையில கொடியேற்றி விட்டு முதலமைச்சர், ஆளுநர், ஜனாதிபதி என்று சுதந்திர தின உரை, குடியரசு தின உரை நிகழ்த்துவார்கள். எங்காவது எப்பொழுதாவது மருந்துக்காகன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியாவது ஒரு இஸ்லாமிய விடுதலை போராளியுடைய பெயரை சொல்லி யாராவது கேட்டிருக்கிறீங்களா? முற்றிலுமாக மறைக்கப்படக்கூடிய, இருட்டடிப்பு செய்யப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும்? அதற்காக நாம் ஏதாவது நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறோமா? என் சமுதாயத்துடைய விழிப்புணர்வுக்காக என்று நம்முடைய உள்ளத்தில் கவலை ஏற்பட்டு ஒரு பொது நிகழ்ச்சி மாதிரி ஏற்பாடு செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோமா? ஊர் ஜமாத்துகள், முத்தவல்லிகள், நிர்வாகிகள் இதற்காக கவலைப்பட்டிருக்கிறார்களா? ரபியுல் அவல் வந்துட்டா சோறாக்கி பங்கு வைக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் சுதந்திர வேட்கையை ஏன் நம் சமுதாய மத்தியில பங்கு வைக்கவில்லை என யாராவது கேட்டிருப்போமா? ரபியுல் அவல் மாசம் வந்து கந்தூரிக்கு ஏற்பாடு செய்யலன்னு சண்டை போடக்கூடிய பல தற்குறிகள், என் சமுதாயம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே, உரிமை உள்ள சமுதாயம், எல்லா வகையிலும் உரிமை படைத்த ஒரு சமுதாயம் இப்படி நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே, இதுக்கு ஏன்பா யாரும் கேள்வி கேட்கல? ஐக்கிய ஜமாத்துக்கள்லாம் எங்க போனீங்க? யாராவது கேட்டிருப்போமா? அன்பானவர்களே, 1857 இந்திய சுதந்திரத்திற்கான துவக்கம், முதல் ஏற்பட்ட ஒரு புரட்சி. ஆங்கிலேயர்கள் இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக பன்றி கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை கொடுக்கிறார்கள் சிப்பாய்களுக்கு. அங்கிருந்து கலவரம் ஆரம்பமாகிறது, பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. அந்த நேரத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்து, ஆங்கில இராணுவத்தை எதிர்த்து, ஆங்கிலேயர்களுடைய சர்வாதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதலாக ஒரு புரட்சி துவங்குகிறது. முதல் சிப்பாய் புரட்சி என்று சொல்லுவார்கள். ஆனால் வரலாற்றில் அதுக்கு என்ன பெயர் தெரியுமா? சிப்பாய் கலகம். கலகம்னா என்ன, புரட்சினா என்ன எல்லோருக்குமே தெரியும். புரட்சி என்பது நேர்மறையான கருத்து தரக்கூடிய ஒரு சொல், கலகம் என்பது எதிர்மறையான சொல். அன்பானவர்களே,
ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சி உண்மையிலேயே அது ஒரு புரட்சி. ஆனால் அதற்கு வரலாற்றாளர்கள் கொடுக்கக்கூடிய பெயர் கலகம். காரணம் என்ன தெரியுமா? அதில் அதிகமாக பங்கேற்றவர்கள் முஸ்லிம்கள் என்பதுதான் காரணம். அதற்கு தலைமை தாங்கி வழி நடத்தியவர் மௌலவி அஹமதுல்லா ஷா என்ற ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞர் என்பதுதான் காரணம். கலவரங்களை எல்லாம் புரட்சி என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். பல கலவரங்களை வரலாற்றில் புரட்சி என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது சுதந்திரத்திற்கான துவக்க புள்ளி, புரட்சி. இதை கலவரம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுதான் காரணம். ஒரு பாய் தலைமை தாங்கிட்டான், பாய்மார்கள் தான் அந்த புரட்சியில் அதிகமா ஈடுபட்டாங்க. வேற ஒன்றும் காரணம் இல்லை. மற்றவர்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்தை ஒரு போராட்டமாக பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்துல அதை ஒரு மார்க்க கடமையாக மேற்கொண்ட ஒரே சமூகம் இஸ்லாமிய சமூகம். மற்றவர்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் போராட்டம் என்பதை கடந்து அதை தங்களுடைய மார்க்க கடமையாக, மார்க்க முயற்சியாக, ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு சமுதாயத்தை மீட்க பாடுபட்டாங்க. அபூதாவுதுல இடம் தரக்கூடிய, இப்னு மாஜாவுல இடம் தரக்கூடிய ஹதீசுகள், இப்னு மாஜாவுல இடம் தரக்கூடிய 4011வது செய்தி, அபூதாவுதுல இடம் தரக்கூடிய 4344வது செய்தி, அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இன்த சுல்தானின் ஜாயிர். ஒரு அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்பாக சத்தியத்தை, உண்மையை உறக்க சொல்வதுதான் சிறந்த ஜிஹாத் என்று மார்க்க ரீதியாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக மற்றவர்கள் எல்லாம் அதை விடுதலை போராட்டம் என்ற கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டிருந்த நிலையில் இஸ்லாமிய சமூகம் மட்டும் விடுதலை போராட்டத்தை மார்க்க கடமையாக பார்த்தது. அதன் அடையாளமாக ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும், ஆங்கிலேயர்கள் மீதான அந்த எதிர்ப்புணர்வு மக்களுக்கு மத்தியிலே பரவ வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட மார்க்க தீர்ப்புகள். மார்க்க ரீதியா இதெல்லாம் கட்டாயம் இல்லை. ஆங்கிலேயர்கள் பேண்ட் அணிகிறார்கள், அதனால் நம்ம எல்லாம் பேண்ட்டை உதாசீனப்படுத்தணும். அதன் மூலம் அந்த ஆங்கிலேயர் மீதான வெறுப்பை கொப்பளிக்க வேண்டும். ஆங்கிலேயர்கள் கிராப் வைக்கிறாங்க தலை முடியல, அதனால் நாம யாரும் கிராப் வைக்க கூடாது. ஆங்கிலேயர்கள் ஆங்கிலத்தை போதிக்கிறார்கள், நம்ம அதனால ஆங்கிலம் படிக்க கூடாது. இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில இந்த முடிவுகள் எல்லாம் ஹராம்ங்கிற அளவுக்கு உள்ளது அல்ல. ஆனாலும் அந்த ஆங்கிலேயர் மீதான வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஆங்கிலேயர்களுடைய கலாச்சாரத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட வேண்டும். அந்த வெறுப்பு ஆங்கிலேயர்கள் மீதான வெறுப்பாக மாறும். அப்பொழுது இவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுவார்கள், களம் காணுவார்கள் என்ற எண்ணத்தில் அன்றைய மார்க்க அறிஞர்கள் இதையெல்லாம் மக்களுக்கு மார்க்க தீர்ப்பாக போதனை செய்தார்கள். பேண்ட் போடாத, ஆங்கிலம் படிக்காத, கிராப் வெட்டாத. ஜும்மா மேடைகள் விடுதலை போராட்டத்தின் பொழுது பள்ளிவாசல்களில் நடைபெறக்கூடிய ஜும்மா பயான்கள் சுதந்திர வேட்கையை தூண்டக்கூடிய புரட்சி உரைகளாக வேற எந்த சமூகத்திலும் நீங்க பார்க்க முடியாது. எந்த சர்ச்சிலோ, எந்த கோயிலிலோ, எந்த குருத்துவாராவிலோ, எந்த புத்த விகாரிலோ விடுதலை வேட்கையை தோன்றக்கூடிய விஷயங்கள் ஆன்மீகத்தில் சொல்லப்படவில்லை, இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பள்ளிவாசல்களை தவிர. ஜும்மா பயான்ல ஆங்கிலேயருக்கு எதிரான முழக்கம், மக்களை சுதந்திரத்திற்காக போராடுவதற்கான தூண்டுகோலான, நம்ம பாஷையில சொன்னா உசுப்பேற்கக்கூடிய தகவல்கள். தேவ்பந்த், உத்தரப்பிரதேச மாநிலம் தேவ்பந்த் மதரசா காசிமி என்று பட்டம் போடுகிறார்கள் அல்லவா, அந்த காசிமியா தாருல் தேவ்பந்த் மதரசாவை உட்பட்ட கூனி மஸ்ஜித், இன்று வரலாற்றில் அதுக்கு பெயர் என்ன? கூன். கூன் என்று சொன்னால் ரத்தம், ரத்த கரை படிந்த பள்ளிவாசல் வரலாறு சொல்லுகிறது. காரணம் என்ன? இது போன்று ஜும்மா பயான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இமாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்கள் எல்லாம் களம் காண வேண்டும் என்று வீர உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அங்கு நுழைந்த ஆங்கில ராணுவம் சரமாரியாக சுடுகிறார்கள், மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள், குண்டுகள் எல்லாம் சுவர்களை துளைக்கின்றன, எங்கு பார்த்தாலும் ரத்த கரை. வேறு எந்த சமூக வழிபாட்டு தளத்திலும் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. தொல்பொருள் இலாக்காவின் மூலமாக அந்த தொழுகை நடக்கல. தொல்பொருள் இலாக்கா அந்த பள்ளிவாசலை தன் பொறுப்பில் வைத்திருக்கிறது. வெறும் சுற்றுலா தலம் மாதிரி மக்கள் போனா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். கற்பனையா? ரத்தம் சிந்தியது, ரத்த கரை, சுவர்களை துளைத்து கொண்டு சென்ற துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாமே கற்பனை. இவர்கள் பாஷையில சொன்னால் ஆதாரம் இருக்கு, ஆனா கற்பனை. பாபர் மசீத் வழக்குல தீர்ப்பு சொன்னாங்கல்ல, ஆவணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கு, ஆனால் மனசாட்சியின்படி, குழந்தை ராமர் படி, இப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல, அதே தோரணை, அதே ஸ்டைல், ஆதாரம் இருக்கு, ஆனாலும் கற்பனை. அப்படிதான் புரிஞ்சுக்கணும்.
இப்படி நாம் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே. நாம் எந்த சமூகத்தையும் எதிரிகளாக பார்க்கவில்லை. எல்லோரும் நம்முடைய உடன்பிறப்புகள். அதே நேரத்தில் நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வின் பேரருளால் தமிழகம் எல்லாம் அமைதி பூங்கா. மாற்று மத மக்கள் எல்லாம் நம்மோடு அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் யாரோ சிலர் நாற்காலியை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதிகார வர்க்கமாக தொடர்ந்து பதவி வகித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய முயற்சியில் இஸ்லாமிய சமூகம் பலியாகிவிடக் கூடாது என்பதையாவது முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அன்பானவர்களே, அடுத்தடுத்து தொடர் முயற்சிகள், இவ்வளவு தியாகங்கள், அர்ப்பணிப்புகள். ஆனா தீவிரவாதிங்கிற பெயர், பயங்கரவாதிங்கிற பெயர். ஒரு காலம் இருந்தது 60களில் 70களில் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டால் காவல் நிலையத்திற்கு போக முடியாது. ஏன்டா இங்க வந்த, பாகிஸ்தானுக்கு போ. இப்படியெல்லாம் காவல் நிலையத்தில் முஸ்லிம்கள் உதாசீனப்பட்டதை நம்முடைய முன்னோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். உதாசீனப்படுத்தப்பட்டோம். அன்பானவர்களே, காந்தி அறிவிக்கிறார், எப்படியாவது ஆங்கிலேயர்களை விரட்டணும். 2 வகையான போராட்டங்கள். ஒன்று அறவழி போராட்டம், அதை அஹிம்சை என்று சொல்லுவார்கள். இன்னொன்று ஆயுதம் ஏந்திய போராட்டம். பால கங்காதர திலகர் போன்றவர்கள் எல்லாம், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போன்றவர்கள் எல்லாம் ஆயுதம் ஏந்தியவர்களாக தீவிர கடும் போக்கை மேற்கொண்டு வெள்ளையனை விரட்ட முயற்சித்தார்கள். காந்தி தலைமையிலான போராட்டங்களில் பெரும்பாலானவை அமைதி வழி போராட்டங்களாக, அறவழி போராட்டங்களாக இருந்தன. அறவழி போராட்டமாகட்டும், ஆயுதம் ஏந்தக்கூடிய போராட்டமாகட்டும், அனைத்திலும் பெரும் அளவில் களம் கண்ட சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். ஆங்கிலேயர்களுடைய அந்த கள்ளுக்கடை திட்டத்திற்கு எதிராக காந்தி கள்ளுக்கடை மறியல் என்ற போராட்டத்தை அறிவிப்பு செய்கிறார். நாடு முழுவதும் போராட்டம் நடக்கிறது. தமிழகத்துல மதுரையில் கள்ளுக்கடை மறியல் நடைபெறுகிறது. அரசாங்கத்திற்கு எதிராக யாராவது போராடினால் 6 மாத சிறை தண்டனை, நான் பெயிலபிள் செக்ஷன், வெளியே வர முடியாது. முடிச்சு போனா 6 மாசத்துக்கு பிறகுதான் எந்த பேச்சுமே. எங்க வச்சிருக்கிறான், யாராவது போய் மனு போட்டு பார்க்க முடியும், அதெல்லாம் தெரியாது, எங்க இருக்கோம்னே தெரியாது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல். மதுரையில காந்தி அறிவிப்பை தொடர்ந்து கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. வெறும் 19 பேர், வெறும் 19 பேர். அதுல 10 பேர் முஸ்லீம். அன்னைக்கு தமிழகத்துல இருந்த இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை வெறும் 10%. 19 பேருக்கு 10%னா எத்தனை பேர் கலக்கணும்? ஆனால் சதவிகிதத்திற்கு அதிகமாக தியாகம் செய்தோம். அன்பானவர்களே, பல கோணங்கள்ல இஸ்லாமிய சமூகம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டே இருந்தது. சுதேசி பொருட்கள், அந்நிய பொருட்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இந்தியாவில் தயாராகிற பொருளை தான் பயன்படுத்தணுங்கிற ஒரு அறிவிப்பு சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக. யார் யாரெல்லாம் அதை கடைபிடித்தார்கள் என்று தெரியவில்லை. இஸ்லாமியர்கள் அதை கடைபிடித்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, அந்நிய நாட்டிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய ஆடைகளை கூட யாரும் உடுத்தக்கூடாது, உள்நாட்டு தயாரிப்புகளை, கதர் ஆடைகளை மட்டும்தான் உடுத்தணும்னு தமிழ் மாநில அஹ்லு சுன்னத் வல் ஜமாத், ஜமாத்துல் உலமா சார்பாக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. காலம் சென்ற முஸ்லிம் லீக் தலைவர் அப்துல் சமத் அவருடைய தந்தை AK அப்துல் ஹமீது பாக்கவி முதல்ல திருக்குரான் தமிழாக்கத்தை மொழிபெயர்த்தவர் அவர்தான். ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி என்று சொல்லுவார்கள். அவர் அப்பொழுது ஜமாத்துல் உலமாவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார் பள்ளிவாசல் இமாம்களுக்கும் மதரசா ஆசிரியர்களுக்கும். ஒரு சுற்றறிக்கை, உங்களை யாராவது நிக்காஹ் நடத்துவதற்காக அழைத்தால் அந்த மாப்பிள்ளை கதர் ஆடை அணிந்து திருமண சபைக்கு வந்தாதான் அந்த நிக்காவை நீங்க பதிவு செய்யணும், இல்லைன்னா பதிவு செய்யக்கூடாது. எப்படிப்பட்ட தியாகம்! ஆங்கிலேயரை எதிர்க்கிறோங்கிற பேர்ல கதர் ஆடைக்கும் வேற்று ஆடைக்கும் இஸ்லாத்துல வித்தியாசம் இல்லை. இப்படியெல்லாம் ஆங்கிலேய ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வை இஸ்லாமியர்கள் இந்தியாவில் விதைத்தார்கள். பள்ளியாசல மாப்பிள்ள வந்து உட்கார்ந்துட்டாரு, கதராடை போட்டு இருக்கிறாருன்னு பார்க்கணும். போட்டு இருந்தாருன்னா தான் அந்த நிக்காவை பதிவு செய்வோம், அந்த நிக்காவை நடத்தி கொடுப்போம். இல்லைன்னா போய் துணி மாத்திக்கிட்டு வரணும். இந்த அளவிற்கு சுதேசி பொருட்களை பயன்படுத்தணும், உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்தணும், ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும். அன்பானவர்களே, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆங்கிலேயரை எதிர்க்க ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி அறிவிக்கிறார். ஆங்கிலேயர் கொடுக்கக்கூடிய பட்டங்கள், ஆங்கிலேயர் கொடுக்கக்கூடிய விருதுகளை எல்லாம் புறக்கணிக்கணும். சர் என்கிற ஒரு பட்டம், ராவ் பகதூர் என்கிற ஒரு பட்டம், கான் சாஹிப் என்கிற பட்டம், ஆலிம்களாக இருந்தால் அவர்களுக்கு சம்சுல் உலமா என்ற பட்டம். எந்த சமூகமும் தாங்கள் வாங்கிய விருதுகளையோ பட்டங்களையோ புறக்கணிக்கவில்லை, முஸ்லிம்களை தவிர.
தாவூது ஷா என்ற ஒரு மார்க்க அறிஞர், அவருக்கு ஆங்கிலேயர்கள் ஷம்சுல் உலமா பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் நமக்கு பட்டம் கொடுக்கிறார்கள் என்றால் ஆங்கிலேயர்களுக்கு சொம்பாக, ஆங்கிலேயர்களுடைய நம்ம நடைமுறை பாஷையில சொல்லுவாங்கல்ல ஷூ நக்கிறவங்க, அந்த மாதிரி இருந்தாதான் அவன் நமக்கு விருது கொடுப்பான், பட்டம் கொடுப்பான். நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம். ஆங்கில அரசாங்கத்தோடு நெருங்கிய தொடர்புள்ளவராக இருந்தால்தான் இந்த விருதுக்கும் பட்டத்துக்கும் தேர்வு செய்யப்படுவார். ஆனால் எந்த சமூகமும் அதெல்லாம் திரும்ப கொடுக்கல. இஸ்லாமியத்தில் ஒப்படைக்கிறாங்க, பட்டங்களை திருப்பி கொடுக்கிறார்கள், விருதுகளை திரும்ப கொடுக்கிறார். காந்தி சொல்லிட்டார், விடுதலை போராட்டத்துடைய ஒரு பகுதி. அன்பானவர்களே, ஆங்கிலேயரை எதிர்க்க நடைபெற்ற முயற்சிகள்ல இன்னும் சில முயற்சிகள், அதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையிலே பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படியாவது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற முயற்சிகளும் ஒரு முயற்சியாக இந்தியாவிற்கென்று ஒரு தனி இராணுவம் அமைக்கப்பட வேண்டும். இது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய முயற்சி. அன்பானவர்களே, ஒரு இராணுவத்தை யார் அமைப்பாங்க? அந்த நாட்டை யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் அமைப்பார்கள். ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை விரட்டணும், அதுக்கு வேற வழி இல்லை. நாம் ஒரு இராணுவத்தை அமைக்க வேண்டும். இந்திய தேசிய இராணுவம், INA என்று அதற்கு பெயரிட்டு ஒரு இராணுவத்தை அமைப்பதற்காக, இராணுவத்தை அமைக்கணும்னு சொன்னா பெரிய பொருளாதாரம் தேவை. இந்தியா முழுக்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார். பெருசா ஒன்னும் வசூல் ஆகல. இந்தியாவிலிருந்து பிழைப்பதற்காக பர்மா சென்றிருந்த மக்களை நோக்கி ஒரு முயற்சி, அங்கு போய் வசூல் செய்வோம், ஒன்னும் வசூல் ஆகல. அங்கு அப்போதைய ஒரு தொழில் அதிபராக இருந்த வள்ளல் ஹபீப், அவரை சந்திக்கிறார்கள். இது மாதிரி நம்ம நாட்டை விட்டு ஆங்கிலேயர்களை வெளியேற்றணும், அதுக்காக ஒரு பெரிய முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது, அதன் ஒரு பகுதியாக இராணுவத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும், அமைக்க வேண்டும். எவ்வளவு செலவாகும்? வள்ளல் ஹபீப் கேட்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், அது பெரிய ப்ராஜெக்ட், பெரிய செலவு. 1 கோடி ரூபாயை வள்ளல் ஹபீப் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸிடம் எடுத்துக் கொடுக்கிறார். 1942 அன்றைய தினம் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 33 35 ரூபாய். ஒரு சவர், ஒரு கிராம் அல்ல, ஒரு சவரன் தங்கம் 1942 அதாவது 100 ரூபாய்க்கு 3 சவரன் வாங்கிடலாம். அந்த மதிப்புள்ள காலகட்டத்தில் ரூபாய் 1 கோடியை வள்ளல் ஹபீப் இந்திய தேசிய இராணுவத்தை அமைப்பதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸிடம் எடுத்துக் கொடுக்கிறார். தனியாக கப்பல் விட வேண்டும். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கப்பலை பயன்படுத்தாம நாம தனியா கப்பல் விடணும். பாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா போன்ற திட்டமிடுகிறார்கள். திட்டம் மட்டும்தான் அவங்களது. உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு எல்லாமே இஸ்லாமிய சமூகத்துடையது. கப்பல் வாங்கணும்னா அது பெரிய ப்ராஜெக்ட். பாரதியார் அப்பொழுது இந்தியா என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறார். பத்திரிகையில எல்லாம் விளம்பரம் போடுறாங்க, நமக்குன்னு ஒரு கப்பல் வாங்கணும், மக்கள் தாராளமா உதவி செய்யுங்க. 213 ரூபாய் 15 அணா வசூலானது. தூத்துக்குடியில் அப்பொழுது பெரும் வியாபாரியாக இருந்த ஃபக்கீர் முகமது ராவுத்தர் கப்பல் வாங்குவதற்கான முழு தொகையையும் நன்கொடையாக கொடுக்கிறார். உடனே அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்திய கப்பல் கழகத்தின் செக்ரட்டரி ஃபக்கீர் முகமது ராவுத்தர். ஆங்கிலேயர்கள் கைது செஞ்சா யாரை செய்வாங்க? யார் கப்பல் கழகத்துடைய நிர்வாகி, அவரை தான் கைது செய்வாங்க. எல்லோருக்கும் கப்பல் ஓட்டிய தமிழன் என்று சொன்னால் பாட புத்தகங்கள்ல யார சொல்லுவாங்க? எங்கேயாவது ஃபக்கீர் முகமது ராவுத்தரை காட்டினார்களா? வஉசி, வஉசி பெயரால் நகர், வஉசி பெயரால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தூத்துக்குடியில. வாவு சிதம்பரனார் கப்பல் ஓட்டிய டிரைவர், கப்பலுக்காக தியாகம் செய்த தமிழர் ஃபக்கீர் முகமது ராவுத்தர். அன்பானவர்களே, இந்த வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்ட காரணத்தால் மற்ற மக்கள் இஸ்லாமியர்களை இந்தியாவின் எதிரிகளாக பார்க்கக்கூடிய ஒரு அவலம். நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தை அமைச்சிட்டார். இராணுவத்தை அமைத்தால் அதற்கு ஒரு தளபதி வேண்டும். அங்கேயும் ஒரு முஸ்லீம், ஷானவாஸ் கான் என்கிற முஸ்லீம் முன் வருகிறார். மேஜர் ஜெனரல் கர்னல் ஹபீபுர் ரஹ்மான், ஆபிது ஹுசைன், இவர்கள் எல்லாம் தலகர்த்தர்களாக இந்திய தேசிய இராணுவத்தை வழிநடத்துகிறார்கள். பாதிப்பு ஏற்பட்ட முதல்ல தளபதிக்கு தான் ஏற்படும். ஒரு இராணுவம் இருக்கிறது என்றால் அதை வழிநடத்த ஒரு டூப்ளிகேட் கவர்மெண்ட் வேண்டும். ஏற்கனவே இந்தியாவில் பிரிட்டிஷாருடைய கவர்மெண்ட் இருக்கிறது, அவங்களை எதிர்த்து இராணுவத்தை அமைத்திருக்கிறோம், கப்பல் கழகத்தை அமைத்திருக்கிறோம். இதை நிர்வாகம் பண்ற ஒரு கவர்மெண்ட் தேவை. ஒரு டூப்ளிகேட் கவர்மெண்ட் அமைக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 19 அமைச்சர்களை கொண்ட அரசாங்கம், 10 அமைச்சர்கள் முஸ்லிம்கள். தூக்கி போட்டு ஷூ காலால மிதிப்பான் ஆங்கிலேய கவர்மெண்ட். எதற்கும் அஞ்சாத சமுதாயம். ஆனால் இன்று எல்லா தியாகங்களும் மறைக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக
பின்தங்கிய சமுதாயம். என்ன பேரு? பின்தங்கிய சமுதாயம். அரசாங்கமே சர்டிபிகேட் கொடுக்குது, பேக்வேர்டு கம்யூனிட்டி. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம களம் இறங்கி போராடினாலே தவிர தனி மனிதர்களாகவோ குழுவாகவோ எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்கள் பதிவு செய்ய முடியுமோ, உங்களுடைய நிலைமைகளை சீர்தூக்கிக் கொள்வதற்காக உங்களால் போராட முடியுமோ அந்தந்த வழிகளிலெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வு பெற்றவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, விவரம் தெரிந்தவர்களாக, மற்ற மக்களுடைய பாதுகாப்பிற்காக உழைக்கிறோமோ இல்லையோ குறைந்தபட்சம் சுய பாதுகாப்பு, ஒவ்வொருவரும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அளவிற்காவது தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய விழிப்புணர்வை பெற வேண்டும் என்பதை இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக பெற்றுக்கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.